தொழிலையோ அல்லது உத்தியோகத்தையோ வேலையோ செய்யலாமா வேணாவா, வேற தொழிலுக்கு போகலாமா, உத்தியோகத்தை மாற்றிக்கலாமா, வேலையை மாற்றிக்கலாமா, பிள்ளைங்க வேற சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, நமக்கு எதிராகவே நடந்துக்குது, எப்படி சரி பண்ணுறதுன்னு புரியல மாட்டேங்குது. கடன் வேற வாங்கிட்டோம், அது வேற நெருக்கடியாக இருக்கு, வேற கடன் வாங்கி அதை ஒழுங்குபடுத்தணும், அதுக்கு என்ன பண்ணுறது தீரும், எப்போ நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நிம்மதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் கும்பம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள். இந்த வாரம் உங்களுக்கு 8ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கும் கேதுவும் அந்த கேதோட 6க்குண்டான சந்திரனும் வந்து சேர்ந்து கொள்கிற 2 கிரகங்களும் உங்களின் கஷ்டங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து மீட்டு எழுப்பி கொண்டு வந்து விடுவார்கள். பிள்ளைகள், பூர்வீக சொத்துக்கள், பங்காளிகள், வீடு, நிலம், மன, இரத்த உறவுகள் இவைகளின் ஒத்துழைப்பு வாரத்தில் எதிர்பார்க்க வேண்டாம். எதிர்பார்த்தாலும் கிடைக்காது. இதற்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுக்கு ஆதரவாக அன்பாக துணையாக இருக்கும் நபர் அவர்களின் உடல் நலத்தின் மீது, ஆரோக்கியத்தின் மீது, அவர்களுடைய நலனின் மீது அக்கறை வையுங்கள், அக்கறை செலுத்துங்கள். மட்டுமில்லாம உங்களுக்கே கூட அவ்வப்போது சத்து குறைபாடு, சோர்வு, லைட்டா மயக்கம் வர மாதிரி இப்படியும் சில பிரச்சனை உங்களுக்கும் கூட இருக்கு. அதனால உங்க மேலேயும் உங்க அக்கறை உங்க ஆரோக்கியத்தின் மேலேயும் அக்கறை அவசியம் தேவைப்படுது. இவ்வளவு நாளைக்கு வர மே மாதம் ராகுகேது பயிற்சி வர வரைக்கும் திருமண முயற்சி, சுபகாரிய முயற்சி, நலகாரிய முயற்சி, எந்த நல்ல காரியங்களாக இருந்தாலும் ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் யாராவது ஏதாவது ஒரு வகையில தடங்கள் வந்துக்கிட்டு தாமதமாகிக்கிட்டு தள்ளிக்கிட்டு தான் போகும். இன்னும் ஒரே ஒரு மாதம் காத்திருங்கள். என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் கும்பராசிக்கு சுகத்தையும் பாக்கியத்தையும் தர வேண்டிய சுக்கரன் 2ஆம் இடத்துல ராசி அதிபதி சனியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால, 7க்குண்டான சூரியனும் இருக்கிறதுனால, ராகோட சேர்ந்து இருக்கிறதுனால பணத்துக்கு பிரச்சனை வராது. பணம் கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு நல்லா தான் போயிட்டு இருக்கும். குடும்பம் அமைதியாக போகும். குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நல்லா தான் இருப்பாங்க. நீங்க தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம அது பிரச்சனை, எனக்கு இது பிரச்சனை, நீங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, நான் அவங்க நம்பினேன், நான் இவங்க நம்பினேன் அப்படின்னு சொல்லி நீங்க தான் புலம்பிட்டு கிளப்பீங்களே தவிர குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்ல விதமாக தான் இருப்பாங்க. ஒன்னே ஒன்று என்னன்னா, வாழ்க்கை துணைக்கியோட ஆதரவை தான், அவங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க ஒழுங்குபடுத்தி. திருமணம் ஆகாமல் திருமண முயற்சியில் இருக்கும் சகோதரர்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. அவங்க தான் நம்பி ஏமாந்து போயிட்டு இருப்பாங்க. பணம் விரையம் ஆகிட்டு இருக்கும், பணம் செலவாகிட்டு இருக்கும், நல்ல காரியம் சுபகாரியம் நடப்பட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு தான் குழப்பமும் பயமும் வந்துட்டு இருக்கும். சரியா? யாரை நம்புறது, யாரை நம்பாம போறது, யார்கிட்ட போய் சொல்றது, இதெல்லாம் தெரியாம குழம்பி போய் கிடப்பாங்க. சகோதர சகோதரர்களே, கும்பராசிக்கு 8ல கேது உட்காந்து புதன் நீச்சத்துக்கு வர்றதுனால உயிர் குழம்புக்கு ஆபத்து இல்லை. ஆனால் யாரை நம்புகிறீர்களோ, யாரை நம்பி இருக்கின்றீர்களோ அந்த நபர்கள் அவர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்காது, நல்லது நடக்காது. மாற்று என்ன வழி? ராகுகேது பயிற்சி வர வரைக்கும் குடும்ப காக்கிறது தான். காலமே மருந்து, கால மாற்றமே மருந்து அனைத்திற்கும். அதில் குறிப்பாக இந்த கும்பராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் ராகுகேது பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் குரு பகவான் பயிற்சி ராசிக்கு 5ல் போய் உட்கார்றப்ப நீங்கள் நினைத்த அனைத்து நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக நடந்து முடியும். பூர்வீக சொத்து, நிலம், வீடு, வாசல், வண்டி, வாகனம், உத்தியோகம், தொழில் என்ன வேணும் உங்களுக்கு அத்தனையும் குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லதாக அமையும். பேச்சை குறையுங்கள்,
அதிகமாக பேசி கொண்டிருக்கிறீர்கள், வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி. அதனால போக்குவரத்துல, பஸ்ஸில், ரோட்ல, குடும்பத்துல ரொம்ப உலகம் வந்துட்டு இருக்கு. சரியா? உங்களை அறியாமலே வார்த்தைகளை விட்டுறீங்க. அதனால இந்த வாரம் மட்டும் இல்ல, ராகுகேது பேச்சு வர வரைக்கும் பேச்சுகளை, வார்த்தைகளை குறையுங்கள். ஒருவேளை திருத்தலங்களுக்கு, ஆலயங்களுக்கு செல்ல ஆசைப்பட்டால் தூரமா எங்கேயும் போக வேணாம். உங்க ஊர்ல இருக்கிற சிவன் கோயில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 அல்லது 6 மணிக்கு மேல கூட 7:30 வரைக்கும் வச்சுக்கலாம். கால பைரவருக்கு அரை மூடை தேங்காயில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றி அமைதியாக ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து வேண்டுதல் செய்துவிட்டு வெளியில் வந்து 4 பேர் இல்லைன்னா 8 பேர்த்துக்கு அன்னதானம் செய்யுங்கள். இந்த கும்ப ராசிக்கு 7 சனி இன்னும் முடியல. ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் சனி உட்கார்ந்துருக்கு, கூட ராகு சூரியன் இருக்கு. மனநிலை உங்ககிட்ட யார் தெரியுமா அன்னம் வாங்குவா? மனநிலை பிசக்கன பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி நபர்கள் தான் உங்களிடம் வாங்க முடியும். நீங்கள் கால பைரவரை வணங்கிவிட்டு கோயிலை விட்டு வெளியிலே வந்தால் வீட்டுக்கு போவதற்குள்ளார மனநிலை பிசகன நபர்களை குறைஞ்சபட்சம் 2 பேர்த்திலிருந்து 4 பேர்கள் வரை கடந்து போவீர்கள். ஒரு நவ்வாழை இட்லி, ஒரு 10 ரூபா தண்ணி பாட்டு வாங்கி அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தானம் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க. இது எவ்வளவு நாளைக்கு? ராகுகேது பயிற்சி வர வரைக்கும் தான். உங்களுக்கு பிடித்த தரித்திரம், பீடை, மூதேவித்தனம், கெட்ட கிரகம், கெட்ட கிரக சேர்க்கை, கிரகங்கள் தரும் துன்பங்கள், இது எல்லாமே நீங்க பண்ற அந்த தர்மங்களால் அதோட அது போய்விடும். உங்களையோ உங்கள் வீட்டுக்குள்ளேயோ அது வராது. முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயம் வெற்றி கிடைக்கும். வாழ்த்துகள் நண்பர்களே. வணக்கம்.